ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது, இது தமிழ்நாடா இல்லை கருணாநிதி நாடா என வெளிமாநிலத்தவர்கள் கேட்கும் அளவிற்கு அனைத்து திட்டங்களிலும் கருணாநிதி என பெயர் சூட்டப்படுகிறது. மத்திய அமைச்சரை வரவழைத்து நாணய வெளியீட்டு விழாவை கொண்டாடும் திமுக அரசு, பிரதமரிடம் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிவாரண நிதி உதவியை கூட பெற முடியாத அளவு உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் மற்றும் ஊதியத்தை உயர்த்தப்படும் என கூறிய திமுக அரசு, இப்பொழுது 2 மாதங்கள் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளம் தரவில்லை. எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலையாக இருக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் கருணாநிதி. இது தமிழ்நாடா கருணாநிதி நாடா என்ற சந்தேகம் வெளி மாநிலிருந்து வருகிறவர்களுக்கு ஏற்படுகிறது. என்னை போன்ற ஒரு இடத்தில் கேட்பதை காட்டிலும் உங்களை போன்ற ஊடகத்தில் கேட்கிறார்கள். இது தமிழ்நாடு தானே? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினாரே, அந்த தமிழ்நாடா அல்லது இது கருணாநிதி நாடா என்று கேட்கிற அளவிலே எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலைகளாக இருக்கிறதே தவிர, உழைத்த தியாகசீலர்களுடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையிலே, நினைவை போட்டுகின்ற வகையிலே அது அமைய வேண்டும். ஆகவே தேவையான நிதிகளை எல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும். 100 நாள் வேலைக்கான நிதியை கூட பெற்றுத்தர முடியாத ஒரு கையாளாகாத அரசு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து 100 நாளுக்கான நிதியிலே சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் இன்றைக்கு 100 நாளை 150 நாளாக உயர்த்துவோம் என்றார்கள். ஊதியத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இப்போது கேட்டால் அவர்கள் ஊதியத்தை உயர்த்தவும் இல்லை, நாட்களையும் உயர்த்தவும் இல்லை, சம்பளமும் 2 மாதமாக கொடுக்கவில்லை. 3 மாதம் நினைக்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள்.